முஸ்லிம்கள் தரப்புல இருந்து இயேசு தன்னை எங்கேயாச்சும் கடவுள்னு சொல்லியிருக்கிறாரான்றதுடைய அர்த்தம் என்னன்னா, அப்படியான ஒரு வசனத்தை அவங்களால காட்டவே முடியாது அப்படிங்கிறது தான். காட்டுவாங்க, ஆனால் எல்லா வசனங்களும் நீங்க எடுத்து சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே ஒரு இன்டைரக்டாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில தான் இருக்கும். இந்த நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் இங்க கேட்கப்படுறது என்ன அப்படின்னா, குர்ஆன்ல நான் ஆரம்பத்துல சொன்னேன் அந்த மாதிரி தோரணையில சொல்லப்பட்டதா அப்படிங்கிறது தான். ஏன்னா கிறிஸ்தவருடைய கோட்பாடு, இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்ன? ஆரம்பத்திலிருந்து தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், அந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் கடவுள் ஒருவரே அப்படின்னு போதிச்சாங்க, மக்களும் ஒரே தேவனை தான் வணங்கினாங்க, மூன்றாக பிரிச்சு வணங்கல. ஆனால் இயேசு வந்ததற்கு பிறகு அது மாற்றப்பட்டு இயேசு தன்னை மூன்றாக மக்களுக்கு போதிச்சார் அப்படிங்கிறது தானே. அப்போ ஆரம்பத்திலிருந்து ஒன்று சொல்லப்பட்டு பின்னாடி மாற்றப்பட்டால் அது எவ்வளவு உறுதியாக சொல்லப்பட்டிருக்கணும், அதுதான் நம்ம கேட்கிறோம். அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டா கிடையாது. அதனால்தான் கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் இயேசு கடவுள் அல்ல அப்படிங்கிற கோட்பாட்டில் நிறைய மக்கள் இருக்காங்க. பைபிள் யூனிடேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெகோவா விட்னஸ் சொல்லுவாங்க, இப்படியான மக்கள் இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் பின்பற்றக்கூடிய வேதையிலேயே தெள்ள தெளிவாக ஒரு வசனம் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு உரையில சொல்லும் போது ஒரு கிறிஸ்தவ சகோதரர் வந்து இப்படி கேட்டிருந்தார், உங்க குர்ஆன்ல அந்த மாதிரி தெள்ள தெளிவா இருக்குதா அப்படின்னு. இப்படி நான் தான் நல்லா என்னையே நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு எங்கேயாச்சும் குர்ஆன்ல இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி இருக்குதா குர்ஆன்ல எங்கேயாச்சும்? சூரா தாஹா அத்தியாயம் 20 நீங்க போய் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னனி அனல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணங்குவதற்கு தகுதியான இறைவன் வேறு இல்லை, ஃபஅபுதுனி, ஆகவே நீங்கள் என்னையே வணங்குங்கள், வ அகிமி ஸலாத வ திக்ரி, என்னை நினைவு கூறும் பொருட்டு நீங்கள் தொழுகையை மேற்கொள்ளுங்கள். கிடைச்சாச்சா? இது மாதிரி பலவித கோணங்கள்ல அல்லாஹ் ஒருவனையே தான் வணங்க வேண்டும், அவன் ஒருவன் தான் என்று சொல்வதற்கு இந்த வேதத்துல தெளிவான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த உறுதியில தான் நாம உங்கள்கிட்ட கேட்கிறோம். இது போல கிளியர் கட்டான வசனத்தை அங்க இருக்குதான்னு பார்த்தா நாங்க இல்லை. அப்ப அதுக்கு அர்த்தம் அங்க இருந்தா ஏற்றுக்கொள்வோம் அல்லது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு பொதுவான பகுத்தறிவு கடவுள் மனிதனாக வந்தாங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அங்க அதையே முடிஞ்சிருச்சு, அங்கேயே முடிஞ்சிருச்சு. அது கேட்கப்படுறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களால காட்ட முடியாது அப்படிங்கறதுனாலதான். இந்த இடத்துல நான் கிறிஸ்தவ மதத்துக்கு மட்டும் சொல்லல, எல்லா மார்க்கத்துல உள்ளவங்களும் இதை யோசிங்க. இந்து மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, பௌத்த மதத்தை சார்ந்தவங்களாக சரி, இன்னும் மற்ற கொள்கைகளை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாலும் எல்லாருமே உங்களுடைய கடவுள் கோட்பாடு விஷயத்துல இஸ்லாமிய மார்க்கத்தோட ஒப்பிட்டு பாருங்க.